ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. 2 சேனல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நேற்று ஒரு படம் ஒன்று பார்த்துருந்தேன், தலைவன் தலைவி. அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சரியான தலைவலிங்க. சீரியஸா அந்த படம் ஏன் நான் பார்த்தேன்னு எனக்கே இதாச்சு. நான் எப்பயும் போல இது ஒரு குடும்ப படம் அப்படிதான் நினைச்சிட்டு பார்த்தேன். பார்த்தா இந்த மாதிரி ஒரு படத்தை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இதுல வேற நான் முன்னாடி வருத்தப்பட்டேன். ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் எவ்வளோ மேலே ஆயிடுச்சு. இந்த படம் அப்பயே தேட்டர்ல 1 மாசம் ஃபுல்லா ஓடிட்டே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருந்தான், இந்த படத்துக்கு வாரா போவோம், நல்லா இருக்க சொன்னாங்க, போவோம் போன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த படம் நம்ம தேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோம், கடைசியில ஓடிடில தான் பார்க்குற மாதிரி ஆச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம். நல்ல வேலை நம்ம இது தேட்டர்ல நம்ம போய் பார்க்கலன்னு. தேட்டர்ல மட்டும் பார்த்துருந்தேன் வச்சுக்கோங்களேன், சத்தியமா லைஃபே வெறுத்திருப்பேன். அப்படி என்ன போட இந்த படத்துல இருக்க கேட்டீங்கன்னா, படம் கத்தலாங்க. ஆனா எல்லா பேரும் கத்துனா என்னங்க அர்த்தம்? கத்திக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாமே ஹீரோ ஹீரோயின் காமெடியே, ஹீரோட அப்பா அம்மா தங்கச்சி அண்ணே, எப்பா கத்துனா கத்து தீ கத்து. இது மட்டும் நான் தேட்டர்ல பார்த்துருந்தேன்னா கண்டிப்பா என் காதுல ரத்தம் வந்திருக்கும். ஏங்க மொக்கையான படம் கூட நான் 1 டைம் பார்த்து முடிச்சிருவேன். ஆனா இந்த படம் என்னால சத்தியமா பார்க்கவே முடியல. கொஞ்ச நேரம் என்னால உட்காந்து பார்க்க முடியல. நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சண்டை போடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் சமாதானமாகி மறுபடியும் சமாதானமாகி இருப்பாங்க. அது அடுத்து சண்டை வரும், பிரிஞ்சிருவாங்க. அடுத்து சேர்ந்துருவாங்க, சண்டை போடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. சமாதானம் ஆகும், சண்டை போடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஸோ இதுதான் ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல டேய் இங்க பேசாம பிரிஞ்சு போயிருங்கடா. சத்தியமா இந்த படம் சீரியஸா எனக்கு என்ன சொல்றது எனக்கே தெரியல. இந்த படம் ஒரு 3 லொக்கேஷன் தான். ஒன்று வீடு, ஹோட்டலு, கோயில். இந்த 3 லொக்கேஷன் வச்சு இந்த படம் முடிச்சிட்டாங்க. வேற எந்த ஒரு லொக்கேஷனுக்கும் இவங்க ரொம்பலாம் அலையவே இல்லை. வெறும் இந்த 3 லொக்கேஷன் தான். 3 லொக்கேஷன்லயே படத்தை முடிச்சிட்டாங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல வேற விஜய் சேதுபதிக்கும் நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கும் 2 பேத்துக்கு ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் இந்த படம் ஃபுல்லா நம்ம விஜய் சேதுபதியும் அந்த மச்சானும் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன இவங்களுக்குள்ள நடந்துச்சு அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சரி இது ஃபுல்லாமே கடைசியில தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு அப்படி ஆர்வலோட உட்காந்து கேட்டா கடைசியில சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் இவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு சொல்லிட்டு படம் ஃபுல்லா அந்த ஒரு விஷயத்தே இவங்க சொல்லவே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்படிதான் இருந்துச்சு. என்னால அது சொல்லவும் முடியல. ஒரு ஒரு பயங்கர ஒரு காண்டாயிட்டேன் நானே. படத்துல ஏகப்பட்ட டைமோட லாஜிக் ஒன்று இடிச்சிச்சு. ஸோ இந்த படத்துல நிறைய லாஜிக்கா பார்த்தீங்கன்னா நிறைய இது இடிச்சு. இது எப்போ எத்தனை மணிக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் அவ்வளோ லேட் ஆகுது, பேசாம நம்ம போய் நம்ம போலீஸ் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல நிறைய கொஸ்டின், எனக்கெல்லாம் நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கே தெரியல. ஸோ இது டைரக்டர் இது அப்படியே மேலோட்டமா அப்படியே கடந்து போயிட்டாரு. பெருசா ஒன்றும் டீட்டெயிலா ஒன்றும் சொல்லலை. நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ நிறைய நெகட்டிவ்லாம் சொல்றீங்க, பாசிட்டிவா எதுவும் இல்லையா அப்படி கேட்டீங்கன்னா இருக்கு. அது இல்லாம எப்படி இருக்கு. பொண்டாட்டி புருஷன் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது, நிறைய விஷயம் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இது நல்ல படம் தான். நான் கெட்ட படம் ரொம்ப மொக்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நல்ல படம் தான். ஆனா கத்திக்கிட்டே இருக்காங்களா, அதுதான் பாக்குறவங்க எனக்கே செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. இது நல்ல வேலை நான் போய் தேட்டர் போய் பார்க்கல. தேட்டர் போய் பார்த்துருந்தேன்னா நான் என் லைஃபை நான் வெறுத்திருப்பேன். நான் எங்க வீட்டுல பார்த்தனால ஏதோ நான் தப்பிச்சிட்டேன். தேட்டர் மட்டும் போய் பார்த்துருந்தேன்னா காது ஜவ்வுல கிழிஞ்சிருக்கும். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரக்கடு லவ்வர்ஸா இருப்பாங்கள, எப்ப பார்த்தாலும் இந்த சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேர்றது, இவங்கள மாதிரி ஒரு லவ்வர்ஸா இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் நல்ல படமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த படம் நல்லா செட் ஆகும். நம்ம மாதிரி பீப்புளுக்கெல்லாம் இந்த படம் சத்தியமே செட்டே ஆகாது. இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா இந்த படம் எனக்கு ஆவரேஜும் சொல்ல முடியல, ரொம்ப நல்லா இருக்கும்
முடியல. இப்போ உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு? அத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.